தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமோக வெற்றி கடந்த மே மாதத்தில் நடந்த தேர்தலில் கிடைத்த வெற்றியை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு அனைத்து கூட்டணி கட்சிகளையும் தன் பக்கம் இழுத்து விட்டார். திமுகவை அம்போ என்று விட்டுவிட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று வரக்கூடிய நிலைமையை பார்த்தால் ராஜா ஒன்னு சொல்லுகிறார், முன்னாள் அமைச்சர் கனிமொழி ஒன்னு சொல்லுகிறார், அதை ஆதவ அர்ஜுனா மந்திரி கிண்ட பண்றாரு. திமுக வளவளந்து போயிருச்சுமா. திமுக கூட்டணி உடைந்து விட்டது. அதை பத்தி யாரும் சொல்ல தயாராக இருக்க மாட்டேங்கிறாங்க. அங்க இருக்கவங்க என் பிளாக் இப்படி வந்துட்டாங்க. இது ஒரு பெரிய திருப்பமாகத்தான் நான் நினைக்கிறேன். இன்று முதல் அடுத்த 15 நாளுக்குள்ள சித்திரை மீடியா நேயர்களுக்கு அபிநயா மூலமாக ராஜகோபால் சொல்லுவது, விடுதலை சிறுத்தை செய்வது கூட அரசியல் செய்கிறார்கள், பலனை எதிர்பார்க்கிறார்கள் விஜயிடமிருந்து. ஆனால் அவர்களுக்கு மனம் எண்ணம் முழுக்களும் திமுக மீது இருந்தால் 8 கோடி தமிழர்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாகத்தான் கருதுகிறேன். அது தவிர இன்னைக்கு அந்த வன்னி அரசுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் ஒரு புது மினிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காரு விஜய். அதை விட்டு துரோகம் பண்ணிட்டு போனாங்கன்னு வச்சுங்க, திருப்பி திமுக கூட்டணிக்கு. நீண்ட நாளாக காங்கிரஸ் பதவியில் இல்லாமல் பதவியை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதுவும் மே 21ஆம் தேதி ராஜீவ்காந்தியுடைய மரண தினத்தில் கொண்டு வச்சிருக்காருன்னா அது விசேஷமாக கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் விஜய் தான். அதை காங்கிரஸ் உணரும். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நான் மூத்த பத்திரிகை சொல்றேன், ஒரு எஸ்டிமேஷன், என்னுடைய ஒரு அனாலிசிஸ் என்னன்னா, விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் என்ன என்று கேட்டால், சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி என்பது விஜய் தான் கொடுத்தார் தமிழகத்திற்கு. சித்திரை மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியலை பத்தி பல கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைஞ்சிருக்காரு மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். கரமா, how are you? நல்லா இருக்கீங்களா? How are you sir? Oh fine, good. சார், இப்ப 50 வருஷத்துக்கு பிறகு இப்ப காங்கிரஸ் அமைச்சரவையில் போக போறாங்க. அது மட்டும் இல்லாம IUML இருந்தும் VCKல இருந்தும் இப்ப முதல் முறையா அமைச்சர் பதவியில போக போறாங்க. சோ இந்த வாய்ப்பை தாவேக அரசு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இப்ப இந்த அரசியல் எப்படி இருக்கும் சார்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமோக வெற்றி கடந்த மே மாதத்தில் நடந்த தேர்தலில் கிடைத்த வெற்றியை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு அனைத்து கூட்டணி கட்சிகளையும் தன் பக்கம் இழுத்து விட்டார். திமுகவை அம்போ என்று விட்டுவிட்டார். எது இருப்பினும் வரக்கூடிய நாட்களில் விஜய் அவர்களுடைய எண்ணங்கள், ஆற்றல்கள், அணுகுமுறைகள் எல்லாமே ஒரு பிரமாதமாக போது ஜொலிக்க போகிறது, பரபரப்பாக இருக்க போகிறது, அலட்டலாக இருக்க போகிறது, அசத்தலாக இருக்க போகிறது என்று தான் நினைக்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று வரக்கூடிய நிலைமையை பார்த்தால் ராஜா ஒன்னு சொல்லுகிறார், முன்னாள் அமைச்சர் கனிமொழி ஒன்னு சொல்லுகிறார், அதை ஆதவ அர்ஜுனா மந்திரி கிண்ட பண்றாரு. திமுக வளவளந்து போயிருச்சுமா. எந்த நன்னிலம் காட்டி, நன் முயற்சியை காட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் இல்லத்திற்கு சென்று விஜய் அவர்கள் மரியாதை செலுத்தினார்கள். அதை அவர்கள் சரியாக பார்த்து கொள்ள முடியவில்லை, காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. அமைச்சர்களாக இருக்கக்கூடிய புது முகங்களை எல்லாம் பார்த்து கல்வியை பற்றியும் அவர்களுடைய ஜாதியை பற்றியும் அவர்களுடைய அணுகுமுறைகளை பற்றியும், குறிப்பாக நிதி அமைச்சரை பற்றி பல வீடியோக்கள் எல்லாம் போட்டு அவமானப்படுத்துகிறார்கள். அதை ராஜா பெருசு பண்றாரு. டிஎம்கே முன்னாள் மத்திய அமைச்சர் கனிமொழி கண்டம் பண்றாங்க. மு.க. ஸ்டாலின் எழுதிட்டாரு ட்விட்டர்ல, நீ யாரையும் வசப்படுத்தாதீங்கன்னு. ஒரு பக்கம் வசப்படுத்தாதுன்னு சொல்றாரு, இன்னொரு பக்கம் வசப்படுத்துறது என்கரேஜ் பண்றாரு. ஆக மொத்தம் திமுக ஒரு அலட்டல் பயந்து இருக்குது. எப்படி அதிமுக கடந்த 10 நாட்களாகவே, அதற்கு முன்னதாக ஒரு 4-5 மாதங்களாகவே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆற்றலை நிலைநிறுத்துவதற்காக ஈவன் தலைமை வெற்றி கழகத்துடன் கூட்டு போக வேண்டும் என்று பப்ளிக் மீட்டிங்ல கொடி பறக்குது பாரு, அவங்க எங்கிட்ட வந்துட்டாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுலாம் சொன்னாரு. இப்ப தேர்தலுக்கு அரப்பு பிறகு அதே நிலை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து விட்டது. அதைத்தான் டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரசும் பாஜகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பார்க்கிறார்கள். இப்போ திமுக கூட்டணி உடைந்து விட்டது. அதை பத்தி யாரும் சொல்ல தயாராக இருக்க மாட்டேங்கிறாங்க. அங்க இருக்கவங்க என் பிளாக் இப்படி வந்துட்டாங்க. இது ஒரு பெரிய திருப்பமாகத்தான் நான் நினைக்கிறேன். கடந்த 50 ஆண்டு காலத்தை பற்றி சொன்னீர்கள். இது வந்திருக்கக்கூடிய அமைச்சரவை என்னுடைய ஒரு பார்வையில், அபிநயா, நான் எனக்கு வயசு 75, நான் குறைஞ்சது 45 வருஷம் நாடாளுமன்றத்தை ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நாள்ல 2 நாள்ல
குறைந்தது 8 அல்லது 9 பிரதம மந்திரிகளுடன் அயல்நாடு சென்றிருக்கிறேன், அவர்களுடன் பழகி இருக்கிறேன் நன்றாக. அரசியல் தெரிந்தவன். என்னுடைய ரத்தத்தில் ஒவ்வொரு அணிகளும் அரசியல் பேசும். இந்த 2026 எலெக்ஷன் ரிசல்ட் வந்து திமுகவிற்கு விரோதமாக வந்த ரிசல்ட். அவங்க அதை விஜய் மீது பழி சொல்லி தனக்கு சாதகமாக பப்ளிக் ஒப்பீனியனை மாத்திரம் நினைச்சாங்கன்னா மு.க. ஸ்டாலின் செய்வது ஒரு நல்ல செயல் அல்ல. எது இருப்பினும் இன்று முதல் அடுத்த 15 நாளுக்குள்ள சித்திரை மீடியா நேயர்களுக்கு அபிநயா மூலமாக ராஜகோபால் சொல்லுவது 3 திமுக அமைச்சர்களை கைது செய்யவில்லை என்றால் விஜய் பெயர் இல்லை. KN நேரு அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள், ராஜ கண்ணப்பன் போன்றவர்கள் எல்லாம் கரிஷா அரெஸ்ட் பண்ணி வர போறாங்க. அதுதான் டெல்லியில் கிடைக்கக்கூடிய எனக்கு செய்தி சொல்றேன். சார், இப்ப இந்த கூட்டணி அடுத்தடுத்து வருங்காலத்துல திமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க இல்லையா, விசிகா, UMA அதெல்லாம். சோ இவங்க கூட்டணி தொடருமா இல்ல தாவேகா கூட கூட்டணி தொடருமா சார்? தாவேகா கூட தூட்டி மந்திரியா இருக்காங்களே, 2 படங்களை சமாளிக்கிறது கஷ்டமா இருக்குங்க அவங்களுக்கு. நீங்க விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு மந்திரி ஆயிட்டாங்க, அந்த கூட்டணி முறிந்து விட்டது. யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களா? அது முறிந்து விட்டதுன்னு அவங்களும் சொல்ல மாட்டேங்க. 2 நாள் கழிச்சு சொல்றேங்கிறாரு. விடுதலை சிறுத்தை செய்வது கூட அரசியல் செய்கிறார்கள், பலனை எதிர்பார்க்கிறார்கள் விஜயிடம் இருந்து. ஆனால் அவர்களுக்கு மனம் எண்ணம் முழுக்களும் திமுக மீது இருந்தால் 8 கோடி தமிழர்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாகத்தான் கருதுகிறேன். அது தவிர இன்னைக்கு அந்த வன்னி அரசுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ்னு ஒரு புது மினிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காரு விஜய். அதை விட்டு துரோகம் பண்ணிட்டு போனாங்கன்னு வச்சுங்க, திருப்பி திமுக கூட்டணிக்கு பொதுமக்கள் விடுதலை சிறுத்தை கட்சிகளை மறக்க மாட்டார்கள். பாருங்க, 8ல இருந்து 2 தான் ஜெயிச்சிருக்காங்க. 2க்கு அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் வரணும்னா பார்த்தாங்க. ஒரு மனுஷன் கொடுத்தாச்சு, இனிமேல் வாங்கிட்டு வாய்மூடின்னு போகணுமே தவிர அரசியல் செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால் விஜய்க்குத்தான் அனுதாபம் கிடைக்கும், விஜய்க்குத்தான் நல்லதாக இருக்கும் என்பது என்னுடைய அரசியல் அனுபவத்தை நான் சொல்றேன். அவர் இன்னைக்கு தேர்தல் வச்சாருன்னா 200 சீட் அடிப்பாருங்க விஜய். 1 இல்ல 2 இல்லை. இந்த மாதிரி அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியும், அது விசிகாவிற்கு தெரியும், காங்கிரஸுக்கு தெரியும். ஆனா ஒண்ணே ஒண்ணு, நீண்ட நாளாக காங்கிரஸ் பதவியில் இல்லாமல் பதவியை கொண்டு வைத்திருக்கிறார். அதுவும் மே 21ஆம் தேதி ராஜீவ்காந்தியுடைய மரண தினத்தில் கொண்டு வச்சிருக்காருன்னா அது விசேஷமாக கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் விஜய் தான். அதை காங்கிரஸ் உணரணும். சார், இப்ப காங்கிரஸ் தேர்தல் நேரத்துல காங்கிரஸும் சரி, விசிகா திருமாவளவன் அவர்களுமே சரி, தளபதி விஜய் அவர்கள், அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரொம்பலாம் விமர்சிக்கல. ஆனா விசிகாவுல இருக்கிற வன்னி அரசு ரொம்பவுமே இந்த கரூர் பிரச்சனையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரொம்பவுமே விமர்சித்தாரு. கூத்தாடி, இவர்கிட்ட நாட்டெல்லாம் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்களா கடுமையா அவர் விமர்சிச்சாரு. ஆனா இப்ப அவர் அமைச்சர் பதவியில விஜய் அவர்கள் கூட தான் இருக்கிறாரு. இது எப்படி நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன சார் இதை பத்தி? இது இரட்டை நிலைப்பாட்டு வேண்டிய வன்னி அரசு சமீபத்தில் தன்னுடைய மன மாற்றத்தை தான் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு தமிழ் வெற்றி கழகத்துடன் அணி சேர்ந்து விடுதலை சிறுத்தை மூலமாக ஒரு ரெப்ரசன்டேஷன் மினிஸ்ட்ரியில வாங்கிட்டாரு. அது பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. எது இருப்பினும் வன்னி அரசு பேசியதெல்லாம் பழையதெல்லாம் திமுக எடுத்து போட்டு காமிப்பாங்க நிச்சயம். அதற்கெல்லாம் வன்னி அரசு தனியாக பதில் சொல்லுவார். வன்னி அரசுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையைத்தான், அது ஏன் இந்தியன் முஸ்லீம் லீக் கூட பண்ணுவாங்க. திமுக இப்ப ஒரு அகோர நிலையில இருக்குதுங்கம்மா, இங்கே இல்லை அங்கே இல்லைன்னுட்டு அவங்க எதை ஒன்னா தூண்டி விடுவாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நான் மூத்த பத்திரிகை சொல்றேன், ஒரு எஸ்டிமேஷன், என்னுடைய ஒரு அனாலிசிஸ் என்னன்னா, திமுக அநேக பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள் விஜய்க்கு. அதையெல்லாம் எதிர்நீச்சல் அடிக்கக்கூடிய துணிச்சல் விஜய்க்கு இருப்பதாகத்தான் நான் கிடைக்கிறேன். காரணம், கரூர் சம்பவத்திற்கு பிறகு 1 மாதம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வர மட்டும் வாய்மூடி இருந்தார். அவர் மௌனம் சாதிப்பார். டீப் பாலிட்டிஷியன் அவர். நான் என்ன ஒரு குறிப்பிட வேண்டும் என்றால், நான் டெல்லியில் பத்திரிகைக்காரனாக இருப்பதனால் பல முறை பெரியவர் PV நரசிம்மராவ் முதல் பிரதமரையும் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களையும் சந்தித்திருக்கிறேன். அந்த 2 பேர்களுக்கு இருந்த குணாதிசயங்கள் விஜய்க்கு இருக்கிறது. டீப் பர்சன் விஜய், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஹிம். ரொம்ப பொண்ணேன்னு சொல்றேன் அபிநயா, ஒவ்வொரு வீட்டுல ஒரு குடும்ப பிரச்சனை இருக்குமா? எங்க வீட்டுல இருக்குது, உங்க வீட்டுல இருக்கும், யாரும் இல்லைங்கல. விஜய் வீட்டுல சங்கீதா பண்ணிட்டு இவங்க நொட்ட வந்தாங்களே, என்ன ஆச்சு? அவர் சொல்லிட்டாரு, என் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன்.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்குமா, யாரும் இல்லை இல்லை. அதை தவிர விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் என்ன என்று கேட்டால், சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி என்பது விஜய் தான் கொடுத்தார் தமிழகத்திற்கு. மே மாதம் விஜய் பதவியேற்ற பிறகு தமிழகத்தில் ஒரு புது சுதந்திரத்தை நான் பார்க்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், திமுக சமூக நீதி என்றால் அது பிராமண சமூகத்திற்கு எதிராக இருந்தது. நான் ஒரு பிராமணன், நெத்தியில போட்டுட்டு இருக்கேன், துணிச்சலுடன் சொல்லுகிறேன். ஒரு ஹிந்து ரிலிஜியஸ் என்டோமென்ட் போர்டுக்கு ரமேஷன் போட்டு விஜய்க்கு வரவேற்கிறது, விஜய்க்கு ஒரு சல்யூட். அதுதான் சமூக நீதி. எல்லாரையும் இன்க்ளூசிவா இருக்கணுங்க, நீ ஒன்னும் எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடாது. அதனால திமுக எது செய்தாலும், காங்கிரஸே வம்பு செய்தாலும் ஒன்னே ஒண்ணு வச்சுங்க, வரக்கூடிய 2 அல்லது 3 தேர்தல்களுக்கு அனதர் 15 இயர்ஸுக்கு விஜயை யாராலையும் ஒன்னும் அசைக்க முடியாது. அந்த ஒரு மன கோட்பாடு நான், ஏன்னா விஜய் எனக்கு தெரியாது, அவர்கிட்ட எனக்கு ஒரு லாபம் வேண்டாம் நஷ்டமும் வேண்டாம். தமிழகத்திற்கு நல்லது செய்கிறார். அது பதவியேற்றவுடன் அவர் சொன்னதுதான் எனக்கு பிடித்திருந்தது, ஒன்றே ஒன்று, பசி வறுமை என்றால் என்ன என்று எனக்கு தெரியும் என்று சொன்னார். அவருடைய நிலையில் தான் நான் சிறுவனாக சென்னையில் இருந்த போது நான் நியூஸ் பேப்பர் வித்திருக்கேன் அபிநயா, 1 or 2 days. அதுல 25 பைசா நியூஸ் பேப்பர்ல 3 பைசா எனக்கு கிடைக்கும் கமிஷன். நான் சைக்கிள்ல போவேன். வறுமைனா தான் டெல்லிக்கு வந்து இவ்வளவு பெரிய பத்திரிகையிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து 35 ஃபாரின் கண்ட்ரிக்கு நான் விசிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். பிரதமர், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, அவ்வளவு அரசியலை புரிந்து கொண்டவன். கண்டிப்பாக சொல்லுகிறேன், விஜய்க்கு ஆண்டவன் நல்ல புத்தி கொடுத்திருக்காரு, லக்க கொடுத்திருக்காரு, டீப் பர்சன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. பாருங்க, பிரதமரை சந்திக்க நாளை மறுநாள் வர இருக்கிறார் டெல்லிக்கு. அவர் வருவதற்கு முன்னதாக அபிநயா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அதிகாரிகளுடன் பேசுகிறார், குறிப்பெடுத்துக் கொள்ளுகிறார், இது செய்யணும்ட்டு. ராகுல் காந்தி எதற்கே பதவியேற்றவுடன் சொன்னார், நான் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன், வெளிப்படையாக இருப்பேன், ஒளிவு மறைவு இல்லாத இருப்பேன், குசும்புத்தனம் பண்ண மாட்டேன்னு சொன்னார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தில் இன்று பாஜக தலைமையில் இருக்கிறது பிரதமராக. 65 கோடி பேர் எலெக்ட் பண்ணியிருக்காங்க, 3வது முறையாக வந்த பிரதமர். அவரை நான் மதிப்பேன் என்று தான் சொல்லி இருக்கிறார், ஓப்பனா டிரான்ஸ்பரண்ட். நீ ராகுல் காந்தி சொன்னதுனால, ராகுல் காந்தி சொல்றது எல்லாத்தையுமே விஜய் ஏற்றுப்பார் மறுப்பார் இது கிடையாது. ஆனா பிரைம் மினிஸ்டர் பார்த்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் என்று சொன்னார். ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு? எதுவாக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு யார் உதவி செய்தாலும் அவர் வீட்டு வாசல்ல நிற்பேன்னு சொன்னார். அவருடைய ஒரு எண்ணங்கள் பிரதிபலித்து விட்டது அவருடைய பேச்சுக்கள் மூலமாக. அதை தவிர இன்னொன்னு சொன்னார், ராகுல் காந்தி எதிர்க்க மன்னர் ஆட்சி, அதாவது உதயநிதி தான் அவர் குறிப்பிட்டார், ராகுல் காந்தியை குறிப்பிடல, உதயநிதியை குறிப்பிட்டார். ஆக மொத்தம் உதயநிதி செய்ததற்கு செய்ய போவதற்கெல்லாம் ஒரு பதில் சொன்னார். ஒண்ணுமே 9ஆம் தேதி பதவி ஏத்துக்கிறார் உதயநிதி, நேர போறாரு, விஜயை பார்க்க கூட இல்லை இந்த லெப்ட் சைட்ல. ஆனா அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போறாரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் வீட்டுக்கு விஜய் போறாரு, இந்நாள் முதலமைச்சர் போறாரு. அப்போ உதயநிதி முக்க கொடுக்கிறாரு, வாங்கிக்கிறாரு. அவ்வளவு நட்பு காமிக்கிறாங்களே. மற்ற நாள் அசம்பிளியில வந்துட்டு சனாதனத்தை பத்தி பேசி சிறுபான்மையர் பெரும்பான்மையருக்கு இடையே மூர்தலை வன்முறையை உண்டாக்க முயற்சித்தார் என்று. விஜய் அவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இனிமேல். இந்த திமுக கிட்ட எந்த இடத்துல எந்த நெருப்பை வச்சு பத்த விடுவாங்கன்னு தெரியாது. நான் அரசியல் அனுபவ ரீதியாக சொல்லுகிறேன். ஆதவ அர்ஜுனாவுக்கு புரியும், ஐயா புஷி ஐயா அவர்களுக்கு புரியும், ஆனந்த் அவர்களுக்கு, அனைத்து மந்திரிகளுக்கும் புரியும். ஒன்றே ஒன்று, மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாமல், மத்திய அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், கோஆபரேஷன் இல்லாமல் தனித்து அரசாங்கத்தை நடத்த முடியாது என்று விஜய் புரிந்து கொண்டிருக்கிறார். திமுக அதை பெரிதுபடுத்தி விஜய் மீது அவதூறை பரப்புவார்கள் கூடிய விரைவில். அதற்கு விஜய் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளனாக ஒரு வேண்டுகோள் விடுகிறேன் முதலமைச்சருக்கு. அவர் என்னுடைய சீஃப் மினிஸ்டர். I have every right to tell him this is going to be wrong. You best be careful. அதுதான் நான் சொல்றேன். சார், இப்ப நீங்க பேசுறீங்க, அதுலயே பிராமணரா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சோ இப்பதான் ஞாபகத்து, இப்ப இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரா ஸ்ரீரங்கத்துல ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த ரமேஷ் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதையுமே விமர்சனம் பண்றாங்க. அதே மாதிரி எழும்பூர்ல ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் ராஜ்மோகன், அவருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. அதையுமே திமுக. ஸ்ரீரங்கத்தில் வந்திருந்தார் கூட அவர் கோவிலில்
சமையலறையில் அவருடைய அம்மையார் தாயார் பணிபுரிந்து அவரும் ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்தான் வந்திருக்காரு. யாருக்கு தெரியும் ஒரு சமையல்காரன் பையன் வந்து மந்திரி ஆவான்னுட்டு. ஸோ ஆக மொத்தம் விஜய் செய்து சரி, ஆழ்ந்த ஆலோசனையின் பெயரில் தான் விஜய் அந்த இந்து என்டோமெண்ட் போர்டை கொடுத்துருக்காரு, சாதாரணமா கொடுக்கல. அதையும் யோசிச்சு பாருங்க. ஸோ தேர்ஃபோர் அந்த கண்டனம் வரத்தான் கி வீரமணி சொல்றாரு. பிராமண சமூகம் அங்கேயுமே அவங்களையுமே விமர்சிக்கிறாங்க, பட்டியலினத்தவர் கொடுத்த இதையுமே விமர்சிக்கிறாங்க. இந்த திமுகவுடைய அரசியல் நிலைப்பாடு தான் என்ன சார்? நீங்க உங்களுடைய கருத்து? அது வேண்டுமென்றே திசை திருப்ப வேண்டும் என்று தான் அதை செய்வார்கள். அதை பத்தி நீங்க சீரியஸா எடுத்துக்க கூடாது. யூ மஸ்ட் இக்னோர் தட். காரணம் என்னன்னு கேட்டால், எப்பொழுது 3 அல்லது 4 பெரிய பிரச்சனைகளை எல்லாம் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு விஜய் வெளியே வந்தாரோ, செப்டம்பர் 2025 ஏப்ரல் 2026 வரை, முதல்ல நீங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு பின்னாடி நீங்க 2 பாகமா பிரிச்சிருந்தீங்கன்னா, கவர்னர் ஆளுநர் கொடுக்காத தொல்லையா சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, கரூர் சம்பவத்திற்கு பிறகு, ஜனநாயகன் சம்பவத்திற்கு பிறகு, சங்கீதா சங்கத்திற்கு பிறகு தேர்தல் 23ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அன்று காலை வெடியற் காலை அனைத்து பஸ்களையும் கேன்சல் செய்தார்கள். துரோக செயல் தமிழக திமுகவினர். எந்த ஓட்டு வரக்கூடாதுங்க தானே பண்ணாங்க. அதையெல்லாம் எதிர்நீச்சல் அடித்து கொண்டு வந்தார் விஜய். ஆனால் கவர்னர் ராஜேந்திர அர்கேக்கர் ஒரு நல்ல விஷயத்தை செய்தார். எல்லா கட்சியும் ரைட்டிங்ல வாங்கி கொடுன்னாரு. அது விஜய்க்கு சாதகமா போச்சு. அது ஏன்னா இல்லாம நாளைக்கு இந்த ஆளுங்கெல்லாம் வெளில போடுவாங்க, இந்த காங்கிரஸ்காரங்க, விடுதலை சிறுத்தை எல்லாம். இப்ப ரைட்டிங்ல கொடுத்துட்டாங்க, ஒண்ணு பாச்சா பலிக்காது. ஆக மொத்தம் வெற்றிக்கு முன்னதாக வெற்றிக்கு பிறகு நீங்க 2 பாகமாக பார்த்தீர்களே. ஆனால் இதுவரைக்கும் விஜய் எதிர்நீச்சல் போட்டு கொண்டு வந்திருக்கிறார். இனிமேல் வரக்கூடிய நிலைப்பாடுகள் விஜய்க்கு சாதகமாகத்தான் இருக்கும் அரசியல் ரீதியாக. உடனே வச்சுங்க, விஜய் கையில 2 கையில லட்டு இருக்குது. இந்த கையில ஒரு லட்டு, இந்த கையில ஒரு லட்டு. இப்ப அதிமுக 47 வச்சிருக்காருங்க கையில. இந்த கையில போயிட்டான்னு சொல்லுங்க, வச்சுதான் காங்கிரஸோ இல்ல விடுதலை சிறுத்தைகளோ வெற்றி பெற வாபஸ் வாங்குறேன்னு சொன்னா இந்த 47 பேர் உள்ள வந்துடுவாங்க. அதற்காகத்தான் அகில இந்திய ரீதியில் விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்களும் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களும் கூட்டணி அரசாங்கம் நடத்தினார்கள். மத்திய அரசாங்கத்தில் 5 வருடம் ஓடியது. அதெல்லாம் விஸ்வநாத் பிரதாப் சிங் ஒரு சைட்ல அவங்க கம்யூனிஸ்ட் வச்சிருந்தாரு, ஒரு சைட்ல பாரதிய ஜனதா கட்சி வச்சிருந்தாரு. அதே மாதிரிதான் இன்று விஜய் அவர்கள் ஒரு சைட்ல ஐயுஎம்எல்ஏ வச்சிருக்காரு, ஒரு சைட்ல பிராமணனையும் வச்சிருக்காரு. ஸோ தேர்ஃபோர் பேலன்சிங் ஆக்ட் பண்றாரு விஜய். அதை புரிந்து கொள்ளணும். விஸ்வநாத் பிரதாப் சிங்குக்கும் அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு இருக்கக்கூடிய நேர்மை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை, அடல் பிஹாரி வாஜ்பாய் பிளஸ் PV நரசிம்மராவ் இஸ் ஈக்குவல் டு விஜய். கணக்கு புரிஞ்சா பாத்தீங்கன்னா அதுதான் என்னுடைய அரசியல் புரிதல் நான் சொல்லுகிறேன்.